Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி egg chilli noodles. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நூடுல்ஸை வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இதில் நான் 300 கிராம் நூடுல்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்துட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக வெந்திருக்கணும். நீங்கள் அதை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் வேகாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துடலாம். இப்போ இது கூட திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ராம்பிள் எக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா முட்டை வெந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப்பில் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ பேனை லைட்டாக டர்ன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக இருக்கணும். இப்போ இதை சுற்றியும் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன மாதிரி கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் வினிகர், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா திக்காக கலந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு தண்ணி வேணும்னா லைட்டாக கையில் இந்த மாதிரி தெளித்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி மசாலா எல்லாமே இதில் கோட் ஆகிருக்கணும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முடிஞ்சளவு ஒன்றா போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு தனித்தனியாக இருந்தால் நூடுல்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா கலந்து விடுங்க. இல்லைனா மசாலாலாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இது 2யும் கலந்து சேர்த்துருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 2 கேரட், கொஞ்சமாக கேபேஜ், 5-6 பீன்ஸ், பாதி கேப்சிகம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேப்சிகம் தவிர எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் பீட்சா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர். இந்த பீட்சா சாஸ் நம்ம ஆல்ரெடி பீட்சா ரெசிபியில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த கிளிப் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் நல்லா நீளமாக வேணும்னா நல்லா உடையாத மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக், அதுக்கப்புறமா ஸ்க்ராம்பிள்டு எக்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா பீட்சா சாஸ் அதுக்கப்புறம் பெப்பர் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 minutes நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்தா போதும். இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.